வணக்கம் நேர்களே! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப அருமையான இந்த தருணத்தில் உங்களோடு நான் இணைந்து கொள்வதில் பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். நேர்களே, ரொம்ப நாள் ஆகிவிட்டது நாம் சந்தித்து அல்லவா? இதோ ஒரு அருமையான ஒரு தன்னம்பிக்கை பதிவோடு மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். வாருங்கள், ஒரு அருமையான ஒரு கதைக்குள் செல்லலாம். இந்த கதை மிகவும் நம்பிக்கை ஊட்டும் ஒரு கதையாக தான் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. அது என்னவென்றால், "பயப்படாதே மகனே! நான் அடுத்த பெட்டியில் இருக்கிறேன்." இது ஒரு தன்னம்பிக்கை பதிவு. ஆம். என்ன திடீரென்று இப்படி ஒரு அ அருமையான ஒரு வாக்கியமாக தான் இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள் என்று தானே கேட்கப் போகிறீர்கள். இதோ அந்த அருமையான கதைக்குள் செல்லலாமா? ஒவ்வொரு ஆண்டும் ஒரு இளம் சிறுவனை அவனது பெற்றோர் கோடை விடுமுறையில் அவனது பாட்டி வீட்டிற்கு அழைத்து செல்வார்கள். ரயிலில் போகும் அவர்கள் 15 நாட்களுக்கு பிறகு அதே ரயிலில் திரும்புவார்கள். சில வருடங்களுக்கு பிறகு உயர்நிலை பள்ளியில் படிக்கும் வயது வந்ததும் அந்த சிறுவன், நான் இப்போது வளர்ந்திருக்கிறேன், இந்த வருடம் நான் தனியாக பாட்டி வீட்டிற்கு செல்கிறேன் என்கிறான். சிறிது யோசனைக்கு பிறகு பெற்றோர் ஒப்புக்கொள்கிறார்கள். ரயில் நிலைய நடைமேடையில் நின்று சிறுவனிடம் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அவனது தந்தை அறிவுரை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். "எனக்கு தெரியும், நீங்கள் ஏற்கனவே என்னிடம் பலமுறை சொல்லியிருக்கிறீர்கள்" என்றான் அந்த சிறுவன். ரயில் புறப்பட தயாரான அந்த நிமிடம் தந்தை காதுக்கருகில் மெதுவாக, "மகனே, வழியில் திடீரென்று மோசமாகவோ அல்லது பயமாகவோ உணர்ந்தால் இது உனக்கானது" அப்படின்னு சொல்லி சட்டை பையில் ஒரு காகிதத்தை வைக்கிறார். பயண சந்தோஷத்தில் சிறுவன் அதை கவனிக்க கூட இல்லை என்று வைத்துக்கொள்ளலாம். முதன் முறையாக பெற்றோர் இல்லாமல் அப்படியே தனியாக ரயில் பயணம் அந்த சிறுவனுக்கு உற்சாகமாகவும் கொஞ்சம் ம், த்ரில்லாகவும் இருந்தது என்று கூட சொல்லலாம். ஓடும் ரயிலில் வேக வேகமாக பின்னோக்கி ஓடும் இயற்கையின் அழகை ஜன்னல் வழியாக அப்படியே ரசிக்கத் தொடங்கினான். கொஞ்ச நேரம்தான். கசகசவென சப்தம். அந்நியர்கள் வருவதும் போவதுமான ஒரு சூழல் அங்கே நிலவுகிறது. ஒருவருக்கு ஒருவர் உருவாக்கும் சப்தம். மெல்ல தான் தனியாக இருக்கிறோம் என்று சிறுவன் உணரத் தொடங்குகிறான். அடுத்த ஊரில் அருகில் இருந்தவர் இறங்கிக் கொள்ள, புதிதாக வந்தவரின் சோகமான முகமும், எதிரே வந்து அமர்ந்தவரின் முரட்டு தோற்றமும் நம் சிறுவனுக்கு சங்கடத்தை தந்துவிடுகிறது. இப்போது கொஞ்சம் பயப்படத் தொடங்குகிறான். வயிறு வலிப்பது போல் தெரிகிறது. ரயிலின் வேகத்தைப் போல தடதடவென இதயம் கொஞ்சம் வேகமாக துடிப்பது போல் இருக்கிறது. ஜன்னலோர இருக்கையில் தலையை தாழ்த்தி மூலையில் பதுங்கிக் கொள்கிறான். அவன் கண்களில் கண்ணீர் சொர சொரவென பொழிகிறது. அப்போதுதான் அந்த சிறுவனுக்கு அவனது தந்தை சட்டை பையில் எதையோ வைத்தது நினைவுக்கு வருகிறது. நடுங்கும் கையால் அந்த காகிதத்தை எடுத்து பிரிக்கிறான். அதில், "பயப்படாதே மகனே, நான் அடுத்த பெட்டியில் இருக்கிறேன்" என்று எழுதியிருந்தது அந்த காகிதத்தில். கற்பனை செய்ய முடியாத நம்பிக்கையின் அலை அப்படியே முகத்தில், அந்த சிறுவனின் முகத்தில் தோன்றுகிறது. பயம் அகன்று அப்படியே நம்பிக்கையின் புதிய கதிர் புன்னகைக்கிறது. பயத்தில் குனிந்த தன் தலையை உயர்த்தி அதே அந்நியர்களுக்கு மத்தியில் மிகவும் வசதியாக கொஞ்சம் நிமிர்ந்து அமர்கிறான். இதே சூழல் தான் இப்போது நமக்கும் இருக்கிறது. ஆம், இப்பொழுது நமது கதைக்கு வருவோம். மகிழ்ச்சியாக வாழ்ந்த அதே ஊரில் அச்சத்தோடு இருக்கிறோம். நோயை விட அது குறித்த அச்சம்தான் பலரை கொள்கிறது அல்லவா? எல்லோரும் இறைவனை நம்புகிறோம். நிச்சயமாக அவன் நம்மை நிராதரவாக விடமாட்டார் என்கின்ற உறுதி எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த உலகத்திற்கு நம்மை அனுப்பியபோது நம் இதயத்தில் இறைவன் ஒரு காகிதத்தை மடித்து வைக்கிறான். அதில், "உன்னோடு நான் இருக்கிறேன், உன்னோடு பயணம் செய்கிறேன், பயப்படாதே" என்று எழுதி இருக்கிறது அந்த காகிதத்தில். அதாவது இறைவன் நமது சட்டைப்பையில் வைத்த காகிதத்தில். கடவுள் நம்பிக்கை இல்லாதவருக்கு இதயத்தின் ஆழத்தில் எரிகிற நம்பிக்கை துணை இருக்கிறது. அழைக்கிற குரலுக்கு வருவேன் என்று கீதையில் கண்ணன் சொன்னான் அல்லவா? வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களுக்கு இளைப்பாறுதல் தருவதாக இயேசு சொல்கிறார். கேட்கும் கைகளை வெறும் கையாக விடமாட்டேன் என்று அல்லாஹ் நம்பிக்கை தருகிறார். கடவுளின் பெயரால் கலவரம் செய்து பழகிவிட்ட நமக்கு இருளுக்கு பிறகு வெளிச்சமும், இன்னலுக்கு பிறகு மகிழ்ச்சியும் தருவதாக இறைவன் சொன்ன சத்திய வார்த்தைகள் மறந்தே விட்டன அல்லவா? எனவே பீதியும் மனச்சோர்வும் அடையாமல் நாம் இருக்க வேண்டும். பயமும் அச்சமும் நமது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை
பாதிக்கும் தானே நேயர்களே! உலகம் பிழைக்க போராடும் இந்த நிச்சயமற்ற காலத்திலும் நம்பிக்கையோடு இருப்போம். இரவுக்கு பிறகு பகல் வரும் என்பது எப்படி நிச்சயமோ, அதேபோல இந்த இன்னலுக்கு பிறகும் மகிழ்ச்சி வரும் என்று நாம் தீவிரமாக நம்புவோம். அந்த இறைவன் கண்டிப்பாக நம்மோடு சேர்ந்து பயணிக்கிறான் என்று சரணாகதி அடைந்தால், அந்த இறைவன் நம்மை கைவிட்டு விடுவானா என்ன? பயப்படாதே மகனே! நான் அடுத்த பெட்டியில் இருக்கிறேன். ஆம், இந்த வாசகம் உங்களுக்கும் கூட ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கும் அல்லவா நேயர்களே! இதேபோல ஒரு அருமையான பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் நேயர்களே! நன்றி நேயர்களே!